ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் காவ்யா. நீங்கள் என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னோடய பூஜா ரூமில் இருக்கிற வெசல்ஸ்லாம் நான் எப்படி க்ளீன் பண்ணுவேன்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னே ஆல்ரெடி ஒரு வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய பூஜா ரூம் வந்து எப்படி இருக்கும், நான் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன் அண்ட் எப்படி நான் வந்து க்ளீன் பண்ணேன் அதெல்லாம் நான் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ யாராவது பார்க்கல அப்படின்னா நான் மேலே டேக் பண்ணுறேன், அதையுமே செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து நான் க்ளீன் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து லெமன், ஹாட் வாட்டர் அதெல்லாம் வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணியிருப்பேன். அதை விட இது கொஞ்சம் நல்லாவே க்ளீன் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஸோ அதனால் நான் இந்த ப்ராசஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து சிங்க் கிட்ட நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். என்கிட்ட வந்து அதிகமாக வந்து எதுவுமே இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் நான் வச்சுருப்பேன். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஏற்றி வச்சுருந்த அந்த திரி, அந்த எண்ணெய்லாம் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணாமல் தனியாக நம்ம வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம எடுத்து வைக்கிறோம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வீட்டில் வந்து சுற்றி போடுவோம், அப்படி இல்லைனா ஏதாச்சும் நம்ம எரிச்சு விடுவோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட இருக்கிற ஆயில் அதெல்லாம் நான் வந்து தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். என்கிட்ட அதிகமாக இருக்காதுன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்ப வந்து காம்பேக்டாக கம்மியாக தான் நான் வச்சுருப்பேன். ஸோ எதெல்லாம் க்ளீன் பண்ணணுமோ நான் அதை மட்டும் தனியாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வாங்க என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு சின்னதாக ஒரு கிண்ணம் மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து புளி வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணால் போதும். உங்கள்கிட்ட எவ்வளோ வெசல்ஸ் வந்து பூஜை ரூமுக்குன்னு சொல்லி வச்சுருக்கீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி வந்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ஒரு 2-3 தான் வச்சுருக்கேன்றதுனால நான் கம்மியாக தான் எடுத்துக்கிறேன். அதில் வந்து நார்மலாக எப்போதும் போல் நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இப்போ நல்லா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா வந்து புளி வந்து கரைஞ்சிருச்சு. இப்போது நம்ம வாஷ் பண்ண போகிற அந்த வெசல்ஸ் மேலே லைட்டாக தண்ணி மட்டும் நம்ம தெளித்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம புளி நம்ம ஊற வச்சுருப்போம் இல்லையா, ஸோ அந்த கிண்ணத்தில் ஸ்பாஞ்ச் ஒன்று எடுத்து அதை நல்லா நம்ம வந்து டிப் பண்ணிக்கலாம். புளி மட்டுமே எடுத்து பச்சையாக, அதாவது ராவாக அந்த புளியை மட்டும் எடுத்து மேலே வச்சு க்ளீன் பண்ணுவாங்க, அதுவுமே பண்ணலாம். நான் வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அது கொஞ்சம் கையெல்லாம் கிழிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இப்போ நம்ம அதில் டிப் பண்ணி நம்ம லைட்டாக வந்து ஃபஸ்ட்டு அதில் மேலே இருக்கிற அந்த அழுக்கு இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஃபர்ஸ்ட் இருந்த கலருக்கும் இப்போ இருந்த கலருக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே நான் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். என்கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வாங்கி ஒரு 1 இயர் கிட்ட தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு வந்து பழசுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த சைட்லலாம் வந்து ஆல்ரெடி பார்க்குறதுக்கே கொஞ்சம் புதுசு மாதிரி தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ண அந்த திரி வந்து எரியிற இடத்துல மட்டும் தான் லைட்டாக பிளாக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த சைடு இடுக்கில் எல்லாத்துலேயுமே நான் வந்து இந்த புளி தண்ணியை வந்து நான் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டேன். இந்த பிளேட் மட்டும் நான் வந்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பிளேட்டை பாருங்கள், நான் க்ளீன் பண்ண அந்த கலர் வந்து டோட்டலாக அப்படியே சேஞ்ச் ஆகும். இப்போ எல்லாமே நான் வந்து புளி தண்ணியை வச்சு நான் வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன மெத்தடில் க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணதிலே பாதி வந்து உங்களுக்கு க்ளீன் ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியும் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லாவே. அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வந்து சோப் வச்சு நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன சோப் யூஸ் பண்ணுறீங்களோ, பாத்திரம் வாஷ் பண்ணுற சோப்பாக கூட இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்துட்டு வேறு பவுடர் ஏதாவது இருக்கும் அது கூட இருக்கலாம். ஸோ அதை வச்சு போய் நான் என்ன பண்ணுறேன், நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் மேலே வந்து ரொம்ப க்ளீன் பண்ணலை, பிகாஸ் அது மேலே நான் ஒரு ஸ்டாண்ட் மாதிரி வச்சுருவேன். அதுக்காக அந்த கற்பூரம் ஏற்றுவோம் இல்லை, ஸோ அதுக்கு சொல்கிறேன். என்கிட்ட இருக்கிற விளக்கு, அந்த பிளேட்டு எல்லாத்துலேயுமே வந்து அகைன் நான் வந்து இந்த மாதிரி வாஷ் பண்ணிக்கிறேன். இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் போடணும் அப்படின்லாம் கிடையாது. நான் வந்து ஸ்பீடாக வச்சுருக்கிறதால உங்களுக்கு வந்து அப்படி தெரியலாம். நான் ரொம்ப லைட்டாக தான் நான் வந்து வாஷ் பண்ணுறேன்.
இப்போ பாருங்கள் பிளேட் பாருங்கள் எவ்வளோ வந்து பளிச்சுன்னு இருக்குதுன்னு சொல்லி. இந்த மெத்தட் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ஃபர்ஸ்ட் நார்மலாக தான் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பார்த்தேன், க்ளீன் ஆகுமா என்னென்னு தெரியலன்னு சொல்லி. பட் நானே ஷாக் ஆகிட்டேன். அந்தளவுக்கு நல்லா பளிச்சுன்னு புதுசு மாதிரி நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.